விசிலடைச்சா குஞ்சுகள் இருந்தால் தான் ஒரு மனிதன் பெரிய உயரத்துக்கு வர முடியும். அதனால் விஜயை சாதாரணமாக யாரும் எடை போட வேண்டாம்ங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கல நான் விரும்புகிறேன். அவருடைய வளர்ச்சியை மக்கள் காமிச்சிட்டாங்க. விஜய் 2 தொழில் நிற்பார் கண்டிப்பாக. பட் 232 தொகுதியும் பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட முகம் தான் தெரியும், விஜயோட ஃபோட்டோஸ் தான் தெரியும். ஒன்று மதுரை தொகுதி, இன்னொன்று கோயம்புத்தூரில் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவல் வருது. டாக்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரே நாளில் ஒரே மணி நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நேற்றுலேருந்து விசில் பறக்குதுங்க, எப்படி பார்க்குறது? தமிழகமே விசில் சத்தத்தில் விண்ண அளவுக்கு சவுண்ட் கேட்குற மாதிரி நினைக்கிறேன். இப்போ இந்திய அரசியலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நேற்று அறிவித்த உடனே இருந்தே பெரிய மாறுதல் உருவாயிருக்கு. விஜயுடைய முகத்தில் பெரிய ஒரு மலர்ச்சி தெரிஞ்சிருக்கு. முன்னாலவே ஒரு அப்செட்டில் இருந்தார். இந்த பக்கம் சிபிஎன்குரிய படம் ரிலீஸ் ஆகலன்ற அந்த ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கும்போது நேற்று அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்தது உண்மையிலே அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட விஜய் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 9 சின்னங்கள் தேர்தல் கமிஷனில் கொடுக்கப்பட்டதாக வருது. அதில் இந்த தலப்பாக ஒன்று, சிலிண்டர் ஒன்று, ஃபுட்பால் பால் சம்திங் கொடுக்கப்பட்டதில் விசிலும் ஒன்று. அதில் ஏன்னா இவர்கள் ஆல்ரெடி விசில் வேணுங்கிறதையும் இவங்க நோட் பண்ணியிருக்காங்க. பட் அதோடு சேர்த்து கொடுக்கும்போது இது விசில் சாய்ஸ் பண்ணாங்க. நேற்றுலேருந்து சொல்லணுமா நான் விஜய் ரசிகர்களுக்கு அடி தூள் பண்ணி விசிலை பறக்க விட்டுட்டு எல்லாத்தையும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் தான் நிறைய பேர் இந்த டான்ஸ் ஆடுவாங்க, லட்டு, மைசூர் பாக், ஸ்வீட் தருவாங்க. விசில் சின்னத்துக்கே நேற்று அவர்களுடைய ஆர்வமாயிடுச்சு. பட் இது எதிர்பார்க்காத ஒரு சின்னமாக பார்க்கப்படுது. எங்களுக்கு முதல் வெற்றியே இது அப்படின்னு விஜய் ஒரு விஷயத்தை ட்வீட் போட நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதனால் நேற்றே அவர்களுடைய அந்த வெற்றி பயணத்துக்கான அறிகுறி இந்த விசில் சத்தத்தோடு ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார், விசில் சின்னம் எந்த அளவுக்கு விஜய்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும் சார். சாதாரணமாகவே நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கெல்லாம் விசில் அடித்து தூள் பண்ணுவாங்க. ஒரு நல்ல படம் பார்த்தாலே தியேட்டரில் விசில் பறக்கும். அது விஜய் படத்தை கேட்கவே வேணாம். ரெண்டாவது இப்போ பாருங்கள், இப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. தலை தோனினா விசில் போடு, இங்கே தளபதி விஜய்னா விசில் போடு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இது உண்மையிலே ஏன்னா ஈஸியாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு சின்னம். நீங்கள் பெருசாக தான் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கையில் வச்சுட்டு இருக்க முடியாது. இது ஒரு கயிறு கட்டி தோலில் போட்டு பாக்கெட்டில் போட்டுக்கலாம், உள்ளே போட்டுக்கலாம், அந்த விசில் எடுத்து வேணுங்கிறப்ப அடிச்சிக்கலாம். அப்புறம் நீ பெயிண்டிங் பண்ணுறதா கூட வெறும் லைன் ட்ராயிங் போட்டாலே போதும், வால்பில் செவத்தில் ஈஸியாக உங்களுக்கு கேட்ச் ஆகிரும். போஸ்டர்ஸ் ஸோ மக்கள் மத்தியில் ஈஸியாக போய் ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இந்த விசில் சின்னத்தை நான் பார்க்குறேன். விஜய்க்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, சிபிஐ பிரச்சனைன்னு சொல்லி தொடர்ச்சியாக பிரச்சனை இருக்கும் பொழுது நினச்சிருந்தா அந்த சின்னத்துலேயுமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பிரச்சனையை கொடுத்துருந்துருக்கலாமே சார், ஏன் தவிர்த்துட்டாங்க? இல்லை தவிர்த்துறான்னு கிடையாது. அது நமக்கு மற்றவருடைய பார்வையில் வரலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இது இருக்கும் அது இருக்குமோன்னு எல்லாம் பேசப்பட்ட விஷயமா இருக்குது. பட் இவர்கள் கேட்டதில் நீங்கள் சொன்னது மாதிரி விசில் சின்னத்தை ஒதுக்கிட்டு கூட மற்ற சின்னங்களை காமிச்சிருக்கலாம். ஸோ விஜய் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே தேர்தல் கமிஷன் சரியான ஒரு பார்வையில் நடந்திருக்கு அப்படின்னா இதன் மூலமாக தெரிய வருது. அதனால் அவர்களுடைய டியூட்டி என்னமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மாதிரி தான் நேற்று இது கொடுக்கப்பட்ட விசில் சின்னத்தில் நமக்கு தெரியுது. பட் விஜய்க்கு ஒரு முதல் வெற்றி ஆர்வமாக இருக்குது. தொடர்ந்து இந்த அரசுடைய ஒத்துழைப்பும் ஒரு இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இன்னொரு விமர்சனங்களும் வருது சார், விசில் அடிச்சான் குஞ்சுங்களுக்கு கரெக்டான சின்னத்தை தான் கொடுத்துருக்காங்கிற விமர்சனமும் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? யாரு தாங்க விசில் அடித்தான் குஞ்சுகளை இல்லை? அன்னைக்கு ஆரம்பித்த எம்கேடி சின்னப்பாலேருந்து எம்ஜிஆர் ஸ்டேஜில் கூட விசில் அடித்தான் குஞ்சுகளாக தான் இருந்தாங்க இல்லையா? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு அந்த ரசிகர்கள் தொண்டர்களாக மாறலையா? மிகப்பெரிய ஓட் பேங்க் கொடுத்து எம்ஜிஆர்கள் சிஎம் ஆக்கலையா? ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவர்கள் படத்தை பார்த்து விசில் அடித்தவர்களும் விசில் அடித்தான் குஞ்சுங்களா? பட் ரசிகர்கள் அப்படி தான் இருப்பாங்க. நீ விசில் அடித்தாதாங்க ஆரவாரம், ரசிக்கணுங்க. அதனால் இவர்கள் விசில் அடித்தான் குஞ்சுங்களாம் இருந்துட்டு போட்டுமே. அந்த விசில் அடித்தான் குஞ்சுகள் தானே இன்றைக்கி விஜய் எங்கேயோ உயர்த்தி வச்சுருக்காங்க. அதான் ஓட் பேங்கை மாறப்போகுது. நீங்கள் அந்த ஓட் பேங்கில் பார்க்கும்போது விசிலை பார்த்தோன்னே குத்திட்டு போயிட்டே இருப்பானே. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே மக்களுக்கு தெரிஞ்சது ஒரு 4 சின்ன நினைக்கிறேன். ஒன்று ரெட்டைலை தெரியும், உதயசூரியன் தெரியும், ஸோ பிஜேபியோட தாமரை தெரியும் இல்லைங்களா? இதற்கு அடுத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசில் சின்ன இப்போ மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் நான் நினைக்கிறேன். அதை நேராக தேடுவான், விசில் இருக்கா டப்புன்னு குத்திட்டு போயிட்டே இருப்பான். விசில் அடித்தா குஞ்சுகள் இருந்தால் தான் ஒரு மனிதன் பெரிய உயரத்துக்கு வர முடியும். சாதாரணமாக ஒரு தொண்டு இருந்தால் சார் ஒரு மிகப்பெரிய மனிதராக மாற்றம் உருவாகும். நீங்கள் பென்ஸு கார்லேயும் ஆடி கார்லேயும் போகிறவங்களாம் விசில் அடிப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. நேராக பார்ப்பாங்க, யாருமே இப்படிலாம் நோட்டாவில் போட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? இவர்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு அன்பு வச்சுட்டாங்கன்னா அது மாற மாட்டாங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன்.
சார் இன்னொன்று என்னன்னா, இப்போ ஒரு தொகுதியில் விஜய் நிற்கிறாருன்னா அங்கே ஒரு 7 சுயேட்சை வேட்பாளர்கள் ஏ விஜய், பி விஜய், சி விஜய்னு நிற்பாங்க. இப்போ நேற்று விசில் சின்னம் கொடுத்த உடனே நான் பார்த்தது என்னன்னா, கையூர்லேன்னு ஒரு சின்னம் இருக்கு. ஏறக்குறைய விசில் மாதிரி இருக்குங்கிற பொழுது இந்த மாதிரியான சதி திட்டங்கள் எல்லாம் விஜய் எப்படி முறியடிச்சு வருவார்? ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னது மாதிரி இந்த சுயேட்சையாளர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நீங்கள் ஏ விஜய், பி விஜய், இசட் விஜய் எல்லாமே வரும். பட் இங்கே நீங்கள் சொன்னது மாதிரி ஓ பன்னீர்செல்வம் கூட ஒரு தடவை நிற்கும் போது ஓ பன்னீர்செல்வம் ஏற்பட்ட பேர் நின்னாங்க. சின்னங்களை குழப்பம் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. இங்கே விஜய்க்கு பக்கத்துலேயே ஒரு விஜய் வருவார், அவர் சின்னத்து பக்கத்துலேயே ஒரு சின்ன வரும். நீ சொன்ன அது கை உருளை இருக்குல்ல, அது இப்படி திருப்பிட் பண்ணாங்கன்னா பிடிமான மாதிரி போகும் அது. ஸோ உருளை போடுவாங்க. எல்லாமே நடக்குங்க, நடந்தே தீரணும், மாற்றமே கிடையாது. இதுக்கு மீறி இந்த ஓட் போடுவர்கள் கொஞ்சம் பார்த்து சுதாரிப்பாக அந்த விசில் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடணும் தான் நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஓட் பேங்க் விஜய்க்கு வரும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியா விஜய் தாவேகா மேல விமர்சனங்கள் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது இன்னும் அரசியல் கட்சியா மாறல, ஒரு பக்குவப்பட்ட கட்சியா மாறலைங்கிற பொழுது இந்த விசில் சின்னம் கிடைச்சது இதை எந்த அளவுக்கு தாவேகாவை எவால்வ் பண்ணும்? இல்லை, பெரிய அளவில் கொண்டு போகும் சார். நீங்கள் என்ன இப்போ கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தானே அங்கே ஆகுது. நீங்கள் 50 வருட கட்சிகளோடெல்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இதை தவழ்ந்தோற குழந்தை, ஆனால் அது வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்கு. நான் அப்படி தான் பார்க்குறேன். அதனால் விஜயை சாதாரணமாக யாரும் எடை போட வேண்டாம்ங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கல நான் விரும்புகிறேன். அவருடைய வளர்ச்சியை மக்கள் காமிச்சிட்டாங்க. 2 மாநாட்டில் காமிச்சிட்டாங்க, 6 பரப்புரையில் காமிச்சிட்டாங்க, இப்போ ஈரோட்டில் காமிச்சிட்டாங்க, காஞ்சிபுரம். ஸோ அதை சாதாரணமாக எடை போட்டு லூஸில் விட்டாங்கன்னா அதிரடியாக வேறு மாதிரி லெவலில் போய் நிற்பார் விஜய் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார். இப்போ விஜய்ங்கிற ஒருத்தர் ரொம்ப பிரம்மாண்டமாக தமிழக அரசியலாம் வளர்ந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். இப்போ விசில் சின்னமும் அதே அளவு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான வேலைகளை ரசிகர்களும் தொண்டர்களும் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்தந்த தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள் அவர்களோட முகம் பரிச்சயம் இல்லாத முகமாக இருக்கும் பொழுது விஜய் முகத்தை வச்சு தான் ஓட்டு போடணும். அப்படிங்கிற போது தாவேகாவோட ஓட்டு எந்த அளவுக்கு எவால்வ் ஆகும்? ஒன்றும் இல்லைங்க, இங்கே திரும்பி எம்ஜிஆர் அவர்கிட்ட தான் போக வேண்டியதாக இருக்குது. எம்ஜிஆர்னு மிகப்பெரிய ஒரு நடிகர், அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களாக மாறினாங்க. அவர் காங்கிரஸில் இருந்தார், திராவிட முன்னேற்றத்தில் இருந்தார். வெளிவந்ததுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றம் தனியாக ஆரம்பித்தார். அவருக்கு இருந்த ரசிகர்கள் தான் எம்ஜிஆருக்கு ஆதரவாக இருந்தாங்க. அங்கே எம்ஜிஆருடைய முகம் மட்டுமே தெரிந்தது எல்லாருக்குமே. ஸோ இரட்டை இலை அது யார் என்னென்னாங்க இன்ன வரைக்குமே என்னுடைய முக்கியமான அண்ணன் சொல்லக்கூடிய ஒருத்தர் போலூரில் இருக்கார். ஒரு தொகுதி பூரா, அதாவது அவர் வந்து சுயேட்சை நிற்கிறார் ஒரு 2016. ஸோ ஒரு ஏரியாவுக்குள்ளே போகிறாங்க, அந்த ஏரியா பூராமே அண்ணாடிஎம்கே ஓட்டுங்க. இவருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனால் செல்வாக்கு மிகுந்தவர். ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா நேராக போவார், 10,000 ரூபா மொய் எழுதி வச்சுட்டு வருவார், சுவியப்பை கலந்துக்குவார். ஒரு டெத்து நடக்குது ஒரு ஸ்ட்ரீட்லையோ வீட்லையோனா அங்கேயும் போவார், 10,000 எழுதி வச்சுட்டு அவருடைய சோகத்தை தெரிவிச்சுட்டு வருவார். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்குது. ஆனால் ஒரு ஏரியாவில் கிட்டத்தட்ட வந்து 2,500 ஓட்டு ஏதோ இருக்குது. அந்த ஓட்டு ஃபுல்லாகவே அண்ணாடிஎம்கேக்கு. எனக்கு தெரிஞ்சது ரெட்டையில் தாங்க தெரியும். அங்கே தான் குத்துவோன்னு சொல்கிறாங்க, தெரிஞ்சே போகிறார். நான் ஃபார்மாலிட்டிக்கு வர்றேன், சுயேட்சை நிற்கிறேன், அவ்வளோதான் வணக்கம் சொல்லிட்டு போகிறாரு. ஆரத்தி எடுத்தாங்க, ஆளுகிற மாலையை போட்டாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க. ரெட்டையிலே மனசில் பதிஞ்சிருக்கு எல்லாருக்குமே. அது மாதிரி தான் போக போக இந்த விசிலும் மக்கள் மத்தியில் பதியும். நீங்கள் சொன்னது மாதிரி சாதாரணமான தெரியாத முகம் சொன்னீங்க, அங்கே விஜய் முகம் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். ஒரு குப்பனோ சுப்பனோ நிற்கட்டும், 230 தொகுதியில் எல்லா தொகுதியிலுமே நிற்கட்டும், விஜய் 2 தொகுதியில் நிற்பார் கண்டிப்பாக. பட் 232 தொகுதியும் பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட முகம் தான் தெரியும், விஜயோட ஃபோட்டோஸ் தான் தெரியும். அவர்கள் போகும்போதே விஜயோட பெரிய ஒரு லோகோ ஃபோட்டோ நெஞ்சில் வச்சுட்டு தான் போய் ஓட்டை கேட்பாங்க. ஒரு பக்கம் விசில் டாலராக தொங்கும், எல்லார்ட்டையும் விசிலை ஈஸியாக கொடுத்துட்டு போவாங்க. பெரிய ஒரு மரம், கரும்பு, அது விவசாயம், மாடு, பசுக்குன்னா தான் கொண்டு போய் கொடுக்க முடியாது. இது அழகாக விசில் கொடுப்பா, கையில் வச்சுங்க, ஊதிக்கிட்டே போய்ட்டு இருப்பாங்க, ஈஸியாக உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஏங்க நேற்று அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தவொடனே கண்ணாமண்ணாட் ரீச்சுங்க, எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. இன்னும் சாதாரண விசில் கொடுத்தா இந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு. இப்போ எல்லாருடைய முகமும் அங்கே விஜய் முகமாக பார்ப்பார்கள். ஓகே சார், விஜய் தாண்டி அந்த கட்சியில் மக்களுக்கு தெரிந்த நபர்கள் யாரும் இல்லைங்கிற போது 234 தொகுதியில் விஜய் போய் அவங்களோட வேட்பாளருக்காக ஓட்டு கேட்பாரா? கேட்கறதுக்கு இப்போ டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு எம்பி சீட்டுக்கு 6 எம்எல்ஏ தொகுதி இருக்குது. 6 தொகுதிக்குமே போக முடியாது கூட ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து 6 தொகுதியில் மக்களையும் வர வச்சு பேசி இவருடைய டைம் இல்லாத ஒரு டியூரேஷனை சொல்லுவார்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் பேசப்படும் நினைக்கிறேன். இருந்தாலும் 234 தொகுதியினாலும் இப்போ கூட்டணி இன்னும் அமையாமல் இருக்குது, பேசப்பட்டு இருக்கு. இந்த 23 மாதத்துக்குள்ள மிகப்பெரிய ஆளுமைகள் உள்ளே வர போகிறதாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. செங்கோட்டையனவர்லேருந்து நாஞ்சில் சம்பத்திலிருந்து
அப்படி பார்க்கும்போது வந்தால் விசில் சின்னத்தில் போகும்போது அவர்களும் விசில் சின்னம் தான் நிற்பாங்க நான் நினைக்கிறேன். நான் இதை அவர்களுக்குன்னு ஒரு லோகோ இருக்கும், ஆனால் அதை அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு விசிலுக்காக அவர்கள் போராடுவார்கள், அந்த வெற்றிக்காக. ஸோ இப்போ இந்த விசில் சின்னத்தை மக்கள்கிட்ட இன்னும் கூட அவர்கள் சேர்ப்பார்கள். சார் இன்னொரு கேள்வி இருக்குது என்னன்னா, விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுவார்? கண்டிப்பாக அது ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறப்போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற பொழுது எந்த தொகுதியில் ஓட்டிடுவார்? ஏதாவது தகவல் செஞ்சிருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே மதுரை தொகுதியை செலக்ட் பண்ண போகிறது மாதிரி ஒரு தகவல் வருது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு கொடுத்த தொகுதி மதுரை தொகுதி. ஃபஸ்ட்டு எம்பி எலெக்ஷன் வரும்போதே மதுரை மாவட்டத்தில், இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டம் தனியாக இருக்குது, அன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் இருந்து 77 மெஜாரிட்டியில் ஜெயித்தாங்க மாயத்தேவர். ஸோ இதற்கு பிறகு எம்ஜிஆர்ன்றது கூட மதுரை தொகுதியில் நின்னாங்க. மதுரை மக்கள் வந்து சாதனால் கிடையாது, நீங்கள் வேறு லெவலில் கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. எனக்கு தெரிந்த வரைக்குமே 2 தொகுதியில் நிற்பார் விஜய் அவர்கள். ஒன்று மதுரை தொகுதி, இன்னொன்று கோயம்புத்தூரில் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவல் வருது. அதுக்காக சென்னை மக்கள், சென்னை ரசிகர்கள் ஆவேசப்பட வேணாம். பட் இங்கே யார் நிற்கிறாங்களோ அவர்கள் விஜயை நீங்கள் பார்த்து ஓட்டு போடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ அதனால் இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் மதுரை தொகுதி. ஓகே சார், இன்னொன்று கட்சியில் தொடர்ச்சியாக வந்து சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலைங்கிற பொழுது அதில் முழு கான்சன்ட்ரேட் பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் நல்ல தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க. தாவேக்கா என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் எடுக்க போகிறாங்க? இல்லைங்க, சிபிஐ விசாரணை முடிஞ்சுங்க. ஸோ 2 தடவை வந்து கூப்பிட்டது, 12ஆம் தேதி 19ஆம் தேதியும் விசாரணை முடிந்தது. இல்லை இன்னும் மீண்டும் அந்த சிபிஐ விசாரணையும் அந்த டென்ஷனும் விஜய்க்கு இருக்காது. அவர் பிப்ரவரி மாதமே அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ண போகிறாங்க. அது முடிந்ததுன்னு வச்சுங்களேன். பட் இந்த பக்கம் ஜனநாயகனுடைய வேலையை போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிந்த வரைக்குமே இன்னும் ஒரு 2 நாளில் தீர்ப்புகள், சரியான தீர்ப்பு வழங்கப்படும்ன்றது மாதிரி தான் ஒரு சூழ்நிலை மாறி இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ படம் ரிலீஸ் ஆகி, லவர்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆகிரும் படம். அதனால் அந்த பக்கமும் பிரச்சனைகள். விஜய்க்கு இப்போ இருந்த அந்த போன ஜனவரி, இப்போ ஜனவரி மாதம் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் சால்வ் ஆகிருக்கு. இந்த விசில் கிடைத்ததுக்கு பிறகு அந்த விசில் சவுண்ட் ஓவராக விஜய்க்கு அதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. மக்கள் ஊத ஆரம்பிச்சிருக்காங்க. மற்றவர் பள்ளிக்கு அப்படியே தெரியாது, இது நல்ல விசில், ஆரவாரமான விசில். இந்த விசில் சவுண்டு வந்து நாட்டை காப்பாற்றுறதுக்கான ஒரு விசில், மற்றவர்களை காப்பாற்றி பயமுறுத்தாமல் இருக்கிறதுக்கான விசில்னு நினைக்கிறேன். காவல்துறையுடைய விசிலை நீங்கள் எடுத்துங்க, ஒரு ஊரையோ எல்லையோ ஸ்ட்ரீட்டையோ காமிக்கிற ஒரு கூர்க்காவுடைய விசில் எடுத்துங்க, ஒரு ரெஃபரியுடைய விசில் எடுத்துங்க. எல்லாமே விசில் முக்கியமான இடத்துல வகிக்குது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு. சொல்லலாம். இதன் மூலமாக நீங்கள் இந்த விஜய் அந்த 2 பிரச்சனை வெளியில் வந்துட்டார். அடுத்த கட்டமாக இப்போ தாவேக்காவுடைய இப்போ செயல் வீரர்கள் கூட்டம் வரப்போகுது, சண்டே அன்றைக்கி வரப்போகுது. இங்கே ஓஎம்ஆரில் நம்ம 4 பாயிண்ட்ஸ் ஹோட்டலில் சந்திக்க போகிறாங்க. அங்கே இந்த 2 விஷயங்களை பற்றியும் லேசாக பேச போகிறதா ஒரு தகவல் வருது. இந்த அடுத்த கட்டம் இன்னும் மிஞ்சி போனால் 3-4 மாதங்கள் தான் இருக்குது. அவருடைய வேலைகள் வந்து விஜய் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் இன்னும் பேசல தவிர மற்ற நிர்வாகிகள் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நாஞ்சில் சம்பத் பேச ஆரம்பிச்சிட்டாரு. கே செங்குட்டு அங்கிட்டு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. நிர்மல்குமார் ஓப்பன் பண்ணிட்டாரு. கட்சி வேலையில் நடந்துகிட்டு இருக்கு. விஜய் 25ஆம் தேதியிலேருந்து செயலர் கூட்டத்திலேருந்து அவர் பேச ஆரம்பிப்பார், மக்களை சந்திக்க போவார். ஓகே சார், இப்போ வந்து இந்த விசில் சின்னம் வழங்கப்பட்டிருக்கு, மொத்த இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்படிங்கிற பொழுது தேர்தல் ஆணையம்னு ஒரு பாயிண்ட் சொல்லுது, சப்போஸ் நீங்கள் 234 தொகுதியில் எந்தெந்த தொகுதியில் நீங்கள் போட்டியிடலையோ அந்த இடத்துல அந்த சின்னத்தை நாங்கள் வேறு ஒரு சுயேட்சைக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்கும் போது விஜயோட பிரபலம் இன்னொரு ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு ஒரு பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா மாறப்போகுது. இல்லை, அதுதான் அந்த விசிலுடைய லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோகோ என்ன டிசைனில் ஒன்று வரைவாங்கன்னு தெரியாது, அது எந்த மாதிரி கொடுக்கப்படும் தெரியாது. கொடுக்கும்போது மற்றவர்களுடைய விசில் அதே லோகோவில் வராது, கொஞ்சம் சேஞ்சஸில் வரும். அப்படிங்கும்போது கொஞ்சம் மக்கள் கவனமாக தான் இருக்கணும். இங்கே நிறையா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 10 விஜய் நிற்பாங்க, எந்த விஜய்னு தெரியாது. அந்த பக்கம் ஒரு குப்பை நிற்கிறான்னு வச்சிங்களேன், ரசிகர்கள் யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா, இங்கே விசில் சின்னம் எது முக்கியம், அவருடைய முகத்தை பார்த்துங்க, பக்கத்தில் லோகோவை பார்த்துங்க. இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்றைய காலகட்டம் மாதிரி கண்ணை மூடிட்டு தான் இந்த சின்னம் குத்துவேன்ற அளவுக்குலாம் இன்றைக்கி ஜென்ரேஷன் கிடையாது, தெளிவாக இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதற்கு ஒரு எந்த லோகோ வந்தாலுமே சரி, மற்ற சுயேட்சை கொடுக்கப்பட்டாலும் சரி, விஜய்க்காக கரெக்டாக பார்த்து போடுவோம்னு தான் நான் நினைக்கிறேன். விசில் தமிழகத்தில் அதிர வைக்குமா? கண்டிப்பாக அதிர வைக்கும். நேற்றுலேருந்தே அதிர ஆரம்பிச்சிருச்சு. விசில் எந்த பக்கம் போனாலும் இந்த காது கிளிக்குது. மற்றவர்களுக்கு, நல்லவர்களுக்கு அந்த விசில் சவுண்டு ரொம்ப தேன் வந்து பாயுது காதில், அது இனிமையாக இருக்குது. விஜயோடைய இந்த சந்தோஷத்தை நேற்றுலேருந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. விசில் போக போக சத்தம் அதிகரிக்கும். ஓகே சார், கருத்துக்களை பயன்படுத்துறது நன்றி.